அப்படியா? எனக்கு கூட எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் முகம் போன்றே தெரிகிறது. அப்படியா? யாரிட தெரியவில்லையே. ஒரு நிமிடம் கூட தனித்திருக்க முடியவில்லை. பார்த்தாயா? நீங்க மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறீங்க. நாட்டு மக்கள் எல்லாம் உங்களை பற்றி கேவலமாக பேசுகிறார்கள். நாட்டு மக்களா? என்னை பற்றியா? ஏன் பேசுகிறார்கள்? எதற்காக பேசுகிறார்கள்? வயதுக்கு வந்த பெண்ணை வைத்திருக்கிறார் இளவரசர், இதுவரை திருமணம் செய்யவில்லை என்று கேவலமாக பேசுகிறார். உன் தங்கையை இதுவரை திருமணம் செய்து வைக்கவில்லையே என்று கேவலமாக பேசுகிறார். அப்படியா? தளபதியாரே, அப்படி என்றால் நீங்கள் சொல்வதும் சரிதான். பருவம் அடைந்து விட்டால் என் தங்கை செல்வி அவளுக்கு முதலில் திருமணம் செய்து வைக்க வேண்டும். அது உங்கள் கடமை அல்லவா? மண்ணையும் பெண்ணையும் மதிப்பிடும் போதே மாற்றிவிட வேண்டும். அதனால் வீட்டுக்கு வைத்திருந்தால் பார்ப்பவர்கள் என்னடா இது வயதுக்கு வந்த பெண்ணை வீட்டுக்கு வைத்திருக்கிறார், அவர் மட்டும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார் என்று தளபதியாரே, திருமணத்துக்கு ஏற்பாடு என் தங்கைக்கு மாப்பிளை பார்க்கும் பொறுப்பு யாரை சார்ந்தது? நீங்கள் உத்தரவு கொடுத்தால் புறப்படுகிறேன். என் நாட்டு இளவரசர் உன் தங்கைக்கு ஏற்ற கணவர் என்று தேடி கண்டுபிடித்துக் கொண்டு வந்து உடனே மனம் முடிக்கிறேன். தடையே இருக்காது, புறப்படுங்கள். என் தங்கைக்கு ஏற்ற சரியான மாப்பிள்ளை நீங்கள் தான் பார்த்து வர வேண்டும். புறப்படுங்கள். சந்தோஷமான செய்தி வந்தவுடனே என் தங்கைக்கு முதல் திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதுக்கு முன்பாக நான் உங்ககிட்ட ஒரு சொல்லணும். என்னம்மா? அத்தான், நம்மளுடைய மகன் வளர்ந்துட்டு அத்தான் முதலில் அழைத்து வா பார்க்கலாம். நம்ம மகனுக்கு பேர்கள் வச்சிருக்கீங்க. பெயரா என்னவென்று வைத்திருக்கிறார் தெரியுமா? அப்பு குட்டிங்க. அப்பு குட்டியா? அழைத்து வா பார்க்கலாம்.